चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये महाकाय कोटिसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवा भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थैर्यैर्मङ्गलैस्तुष्टुवांससिद्धिः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवा स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षयो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। இன்னொன்று இருக்குமா சுகினஹான்னு வரும். सुखिनः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्तिः। சரி, சீதோபனிஷத்தில் நாம் 7வது மந்திரத்தை வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். 6 வரைக்கும் படிச்சிருக்கிறோம். 7ம் 8ம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் 8. இச்சாசக்தியை பற்றி நம்ம பார்த்தோம். அவங்க 3 பேராக பிரிந்திருக்கிறார்கள். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. அவங்களுடைய சுரூபங்களையும் அவங்களுடைய தொழிலையும் நம்ம பார்த்தோம். அதே சக்தி அந்த 3 விதமாக இருக்கக்கூடியவ போகாரூபி அல்லது போக சக்தி அப்படின்னு பேர் எடுக்கிறார். இந்த 3ஆக பிரியாமல் இறைவனோடு அவள் இருக்கும் பொழுது அவளுக்கு போகஸ்வரூபி அப்படின்னு பேர். அல்லது இன்னொரு பேரும் கொடுக்குறாங்க, கல்ப விருக்ஷ அப்படின்னு பேர். அவளுக்கே கல்ப விருக்ஷ, காமதேனு, சிந்தாமணி, சங்க, பத்ம, நித்யாதி, நவநிதி, சமாஸ்ரிதா, பகவத் உபாசகானாம் காமனயா அகாமனயாவா சர்வம் கிரியதே. பகவனுடைய உபாசகர்கள், பகவத் உபாசகானாம் காமனாயா அகாமனயா, அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவன் உபாசனை செய்வதனால அவன் கேட்கவே இல்லையா. சில பேர் கேட்டு உபாசனை பண்ணுறாங்க. உபாசனை பண்ணிட்டாக்கா அந்த போக சக்தியாக இருக்கக்கூடியவ அந்த கல்பத்தரு கல்ப விருட்சம் அவங்க விரும்பிய பொருளெல்லாம் தருகிறாள் அப்படின்னு உபாசனைக்கு ஒரு பெரிய ஒரு பலனை இங்கே சொல்கிறாங்க. உபாசனா பலன், ஞான பலனை விட உபாசனா பலன் இந்த இடத்துல பெரிதாக சொல்லப்படுது. உபாசனைங்கிறது மானச கர்மா. பக்தியில் நாம் 3 விதமாக செய்கிறோம், வாச்சிகம், காமிகம் அண்ட் மானசம். வாச்சிகம் காயிகம் செய்யும் பொழுது அது ஸ்தூலமாக வெளிப்படுது, மற்றவங்க பார்க்குற மாதிரி இருக்குது, நமக்கு நம்ம ஈடுபடுறோம். ஆனால் மானசமாக பூஜை செய்வது மானச கர்மா, அது பேர் உபாசனம்னு பேர். தனிமையில் அமர்ந்து தூய்மையாக உடைகளை உடுத்தி இட தூய்மையும் செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதுக்கு அனுஷ்டானம் வேணும். இது புண்ணியத்தை உண்டாக்குறதுனாலையும், இது அனுஷ்டானம் என்பதனாலும், அதிர்ஷ்ட சக்தி இதில் இருப்பதனாலையும் இதுக்கு அனுஷ்டானம் வேணும். நிதித்தியாசனம் செய்கிறீங்கன்னா அதுக்கு இந்த அனுஷ்டானம்லாம் கிடையாது. அது உங்களுக்கு அதிர்ஷ்ட பலனை அது உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? மறுபடியும் அது அதிர்ஷ்ட பலனை உற்பத்தி பண்ணால் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டி வரும். நீங்கள் முக்தியில் இருக்கிறீங்க, நிதித்தியாசனம் இருக்கிறீங்க. அப்போ திருஷ்ட பலன் தான் உங்களுக்கு வேணும். அந்த நிதித்தியாசனமே உங்களுக்கு பலனாக அமைகிறது. இது உபாசனை பலனை பின்னாடி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு உபாசனையை தான் இங்கே சொல்கிறாங்க.
ஏன் இதை நம்ம நிதித்தியாசனத்துக்கும் உபாசனத்துக்கும் வேறுபாடு இங்கே சொல்ல வேண்டியிருக்குன்னா, நிறைய பேர் நிதித்தியாசனத்தை உபாசனம்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ விசிஷ்டாத்வைதத்தில் உபாசனையே நாம் நிதித்தியாசனன்ற பேரில் அவங்க பேசிக்கிறாங்க. நீங்கள் தியானம் தானே பண்ணுறீங்க, நாங்களும் தியானம் தானே பண்ணுறோம், என்ன விதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தியானம் வந்து இல்லாததை அடையிறது உபாசனம். நிதித்தியாசனம் இருப்பதை அறிவது. இருப்பதை அறிவதுக்கும் இல்லாததை அடைவதுக்கும் வேறு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இல்லாததை அடைவது எப்போ அடைவோம்னா, அது கால வெள்ளத்தில் பின்னாடி சொர்க்கலோகத்திலேயோ அல்லது இந்த வாழ்க்கையிலையோ பின்னாடியோ அடையக்கூடியது. அது அதிர்ஷ்டமாக வெளிப்படும். ஆனால் நிதித்தியாசனம் அதிர்ஷ்ட பலனை தருவதில்லை. திருஷ்ட பலனாக அப்பொழுதே உன்னை அசிபத்தத்தில் சேர்க்கிறது. தத்தையும் தோமையும் அசி செய்து அது தருகிறது நிதித்தியாசனம். இப்படி நம்ம பார்க்கும் பொழுது இங்கே பகவத்து உபாசனா சர்வம் கிரியதே, எல்லாவற்றையும் அவள் கொடுக்கிறாள், அந்த போக சக்தி. அப்போ உபாசனை செய்கிறவங்க யாரை நோக்கி பண்ணணும்னா, அந்த போக சக்தியாக இருக்கக்கூடியவளை கல்ப விருட்சமாகவும் காமதேனுவாகவும் சிந்தாமணியாகவும் சங்கபத்ம நிதிகளாகவும் நவநிதிகளாகவும் உபாசனை செய்ய வேண்டும்ங்கிறாங்க. அப்போ இந்த உபாசனை எப்படி பண்ணுறதுங்கிறது இந்த நூலில் அது கொடுக்கல. இந்த உபனிஷத் ஏற்கனவே பல இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, அதை நம்ம பின்பற்றி கொள்ளலாம். அல்லது சாஸ்திரங்களில் மனு சாஸ்திரங்களோ யாக்ஞவல்கிய சாஸ்திரங்களிலோ இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். இந்த நூலிலேயே அடுத்தது நம்ம பார்க்கிறது யோக சூடாமணி உபனிஷத். அதில் குண்டலினி யோகத்தை பற்றியும் உபாசனையை பற்றியும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது அதே சொல்லுது, அதாத்தோ சொல் வீரசக்தி சதுர்புஜா அபயவரத பத்மதார கிரீடாபரண யுதா சர்வதேவைஹி பரிவிருதா கல்பதருமூலே சதுர்பிகி கஜை ரத்னகடை அமிர்தஜலை அபிஷிஷ்யமானா சர்வதேவைஹி பிரம்மாதிபிஹி வந்தியமானா அனிமாதி அஷ்ட ஐஸ்வர்ய யுதா பிருகு புண்ணியாதிபிஹி அர்ச்சியமானா தேவி திவ்ய சிம்மாசனே பத்மாசனரூடா சகல காரண காரியாகரி வீரலக்ஷ்மி இது விஜ்ஞாயதே இது உபனிஷத்து இது சீதோ உபனிஷத்து சமக்தா அப்படின்னு. இப்போ வீரசக்தியை பற்றி பேசுகிறோம். இது வரைக்கும் இச்சா சக்தி ஞான சக்தியை பற்றி நம்ம முதல்ல பார்த்துட்டோம். அவள் தான் சிருஷ்டிக்கு ஆரம்பமாக இருக்க சர்வஜமாக. இறைவனுக்கு சர்வஜம் என்ற ஒரு தகுதி வருது. அவர் யுகபத், எல்லா சிருஷ்டியும் பார்க்குறவர். இந்த சிருஷ்டியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் யுகபத்தாக பார்க்குறவர். இது நம்ம முதல்ல பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ நம்ம கிரமேண நம்ம பார்க்குறதெல்லாம் கிரமேண. ஒன்று பார்த்தோம்னா இன்னொன்று பார்க்க முடியாது. இங்கே ஒன்று கேட்கணுன்னா இன்னொன்று கேட்காம இருக்கணும். இன்னொன்று ஏதோ வெளியே சத்தம் கேட்டதுன்னா இங்கே கேட்குறது கொஞ்சம் இடையில் வருது. நமக்கு போராட்டம் இருக்குது இல்லை, அந்த சப்தமா இந்த சப்தமா. அப்போ ரெண்டுத்தையும் ஒரே சமயத்தில் நம்மளுக்கு கேட்க முடியறதில்லை. அப்போ நம்மளுடைய புத்தியினுடைய நிலை அது மாதிரி. ஒரு வேலையை ஒரு முறை தான் இது செய்யணும், இன்னொரு வேலையை ரெண்டு செய்ய முடியாது. சில பேர் 16 விஷயங்களை ஒரே சமயத்தில் செய்கிறாங்களே சார், இல்லை, 16ஐயும் தனித்தனியாக தான் பண்ணுறாங்க. நினைவு சக்தி தான் அதிகமாக இருக்குது. அவங்க ஒரே சமயத்தில் இருப்பது போல் நமக்கு தெரியுது. அதுக்கு சங்கரர் சொல்கிறாரு, 10 வெத்தலையை எடுத்து ஒரு முள் எடுத்து குத்தினோம்னா ஒரே குத்தில் எல்லாத்துக்கும் போயிடுது. ஆனால் அது கிரமமாக தான் போகுது. நம்ம பார்த்தா யுகபத். எதுக்குப்பா ஒவ்வொரு இலையாக குத்திட்டு இருக்கிற, 10ஐயும் ஒன்றா வச்சு குத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அட, இது யுகபத்தாக இருக்கே, ஒன்று ஒன்றா கொடுத்தா கிரமேனா ஒன்று ஒன்றாரு. அங்கேயும் அது கிரமேன தான், யுகபத் மாதிரி தெரியுது. இறைவனுக்கு சர்வஜம்னா அது யுகபத் ஞானம். ஒரே சமயத்தில் நடந்தது, நடப்பது, நடக்கவிருப்பது அப்படின்னு நம்ம மூணாக சொல்கிறோம். அவருக்கு எல்லாமே ஒன்று தான். நீங்கள் நினச்சி பாருங்கள், மூர்த்தியும் ஒரே சமயத்தில் பார்த்தா உங்களுக்கு சுக துக்கம் ஏதாவது வித்தியாசம் தெரியுமா?
சிருஷ்டியில் மாற்றங்கள் ஏதாவது தெரியுமா? இது அங்கே போச்சு, இங்கே வந்தது, இங்கே வந்தது, அது. அப்போ உங்களுக்கு எப்படி தான் இருக்கும்? ஒரு பிளர்ராக தான் இருக்கும்ல. ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன், நீங்கள் கிரமேண பார்த்துட்டிங்கன்னா தெளிவாக பார்க்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கணுன்னா ஒரு கண்ணாடியில் வந்து ஒரு பிளர் கோட்டிங் கொடுத்துட்டு அப்படி பார்த்தோம்னா எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் பார்க்கலாம். திட்டா கலர்கள்லாம் தெரியும். எல்லாத்தையும் பார்த்துட்டேன் சார், என்னத்தை பார்த்தேன்னு ஒன்றும் பார்க்கல. அப்போது ஏதாவது பார்க்கணுன்னா நமக்கு யுகபத்து முடியாது கிரமேண. அப்போ இறைவனாக இருந்தோம்னா அவர் சர்வஜனாக இருந்தால் எப்படி இருப்பார்னா எல்லாவற்றையும் ஒன்றா பார்ப்பார். மேடு பள்ளம் இல்லாமல், இன்ப துன்பம் இல்லாமல், மன நிம்மதியோடு பார்க்குறதுன்னு பேர். அதுதான் ஞானியும் செய்கிறான். அதனால தான் அவன் பேர் சர்வஜன்னு பேர். சில பேருக்கு அது எப்படி சர்வஜனாக இருக்க முடியும்? அப்போ முக்காலமெல்லாம் தெரியணுமே அவருக்கு. முக்காலம் அவருக்கு தெரியணும்னா அவர் கிரமேண பார்க்கணும். இவன் இது போயிட்ட பிறகு அங்கே போய் அவங்க போவான்னு. அப்போ அவன் சர்வஜன் கிடையாது. யாராவது இந்த முக்காலத்தை உணர்ந்தவர் தான் அவர் சர்வஜனா. சர்வஜ பீடத்தில் உட்கார்றதுக்கு அது தகுதி இல்லை. 16 விஷயங்களை ஒரே சமயத்தில் கவனகர் பார்க்குறாருன்னு சொன்னால் அது சர்வஜர் கிடையாது. அவர் வந்து தகுதியற்றவர் தான். சர்வஜன் என்றவன் வாழும் பொழுது எல்லாவற்றையும் சமமாக பார்க்குறவன். எல்லாவற்றையும் இல்லை, தன்னையும் சேர்த்து தன்னுடைய சுகதுக்கங்களையும் அனுத்விக்னமனா விகத ஸ்பிருகா பீத்தராக பயக்ரோதக அவன் தான் ஹிததீர் முனிர் உச்சதே அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ நானும் அவனை வேற இல்லையா? அனன்ய பக்தன் அவனை நானும் வேறையே இல்லை. நான் யுகபத், அவனை யுகபத். எப்படி சார் அப்படி ஆனான்னா, சர்வான் காமான் பிரஜகாதி. உலகத்தில் இருக்க ஆசையெல்லாம் விட்ட பிறகு எல்லாம் ஒன்றா தான் தெரியும். உனக்கு ஆசை இருக்கிறவர் தான் இது வேணும் இது வேண்டாம். விருப்பெருப்புங்கிற துவந்த பாவங்கள், டிவிஷன் எல்லாமே இந்த டிவிடன், இந்த பேத ஞானமே ராகத்வேஷத்தில் தான் வருது. பகவான் ரொம்ப சட்டிலாக ஒரு சைக்கலாஜிக்கல் மெத்தடில் டீச்சிங் கொண்டு போகிறார். வேதாந்தத்தை இப்படி சொல்லிக் கொடுக்க முடியுங்கிறது பகவத்கீதையில் தான் கண்டுபிடிக்க முடியும். உபனிஷத்தெல்லாம் செய்ய வந்து கஷ்டப்படுறத பகவான் செய்கிறார். ஏன்னா அவர் தான் அதை படைத்தார். அவர் ஒரு உத்தம அதிகாரி எழுதிட்டார். இப்போ நமக்கு எல்லா விதமான அதிகாரிகளுக்கும் சமமாக சொல்லும்படியாக பகவத்கீதை அமைஞ்சிருக்கு. அவர் கர்மயோகத்தை யுகபத் திருஷ்டியை பார்க்கறதுக்கு முதல்ல கற்றுக் கொடுக்குறார். அப்புறம் அதுதான் உண்மையானதுன்னு பின்னாடி அவர் சொல்கிறார். அதுதான் நான் என்னுடைய தன்மை அப்படின்னு அவர் காட்டுறார். முதல்ல அவன் கன்ஃபியூஸ் ஆவான். இப்படி வந்து இன்ப துன்பங்கள் இல்லாமல் பார்த்தோம்னா ஒரே பிளாங்காக இருக்குமே, தட்டில் வச்ச பொருளெல்லாம் ஒன்றா தான் தெரியுமே. இலையில பெருசாக போடுறாங்க, நிறைய பதார்த்தங்கள் வைக்கிறாங்க, அப்புறம் தனித்தனியாக கப்புலெல்லாம் வச்சுருக்குறாங்க, அதெல்லாம் ஒன்று போடுறாங்க. நமக்கு வேலை ஆகணும்னு வைங்க, எல்லாத்தையும் இழுத்து போட்டு மொத்தமாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாம முடிஞ்சு போச்சு. பல நேரங்க அதுதான் எனக்கு சுலபமாக இருக்குது. இந்த யுகபத்து போட்டு அப்படியே ரசமாக தயிராக எதோ மிச்சம் மீதி இருக்கிற காய் எல்லாம் போட்டு அந்த புளிப்பு சுவைக்காக ஒன்று வைப்பாங்க, அதையும் இதில் உள்ள போட்டுருணும், வேலை முடியுது பாரு. இப்படி உலகத்தில் இருக்க எல்லா பொருளும் இந்த 2 ஸ்லோகம் சிதப்பிரஜனை படித்தோம்னா நமக்கு சாதனைகள் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. பகவத்கீதையில் அப்படி 2-3 ஸ்லோகங்களே ரொம்ப இருக்குது. அதனால் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதை நான் அப்படி தானா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னா இந்த ஸ்லோகம் உங்களுக்கு பல்பு போடணும். பகவான் இப்படி சொல்லியிருக்கிறார், இப்படி செய்திருக்கிறோமே, என்ன லட்சணம்? பகவான் நானும் ஒன்றும் இல்லைவா? அவர் அப்படி இருக்கிறார், நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணுறதுக்கு இந்த ஸ்லோகங்கள் இருக்குது. அதெல்லாம் அங்கே கொடுத்துருக்குறேன். இந்த 30 ஸ்லோகமும் தேர்ந்தெடுத்து வச்சுருக்குது. அவர் சொல்கிறாங்க, இந்த போக சக்தியாக இருக்கிறவ எப்படிப்பட்டவள்னா எதை கேட்டாலும் கொடுப்பா. அவருடைய சுகங்கள் எல்லாமே அவகிட்ட வரி சேருது. இதையே வந்து ஒட்டுமொத்த ஸ்டாக்காக வச்சிருக்கிறாரு நம்முடைய பெருமாள். அவருக்கு இந்த இன்பங்கள்லாம் எப்படி இருக்கும்? காமதேனுவோ அல்லது வந்து தேனுன்னா வழங்குறது. காமம்னா எல்லா ஆசைகளுக்கும் ஆசைப்பட்ட பொருள். இந்த இடத்துல காமங்கிறது ஆசைக்கும் பொருந்தும், ஆசைப்பட்ட பொருளுக்கு பொருந்தும். அதனால தான் காமகாமி என்பவர் பகவத்கீதையில். காமகாமி இவ்வாறு அது நம்ம அதிகம் பேச வேண்டாம், அந்த போக சக்தி விட்டுடுவோம். அடுத்ததாக அப்படின்னு உபனிஷத்தார் அதாதோ, அதன் பிறகு. இதுக்கு தான் நம்ம சதுசூத்திரின்ட்டு பிரம்மசூத்திரத்தில் அதாதோ என்பதுக்கு சங்கரர் 2-3 பக்கம் பாஷை எழுதியிருக்கிறார். அவர் ஒரு பக்கம் பாஷை எழுதினாலே வியாக்கியானம் வந்து 50 பக்கம் போகும். அதாத்தோவுக்கு அவர் அவ்வளோ எழுதி வச்சிருக்கிறாரு.
அதக அதக, ரெண்டு அத. அப்போ நம்ம பிரம்மசூத்திரம் பார்க்கும்போது எந்த அத்தக்க என்ன பொருள், அந்த அத்த என்ன, எனவே பிறகு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். எனவே பிறகு. அப்போ எனவேன்னா என்ன, எதன் பிறகு அப்படின்னு சங்கரர் அதை அழகாக எழுதுறார். இப்போது அவ்வளோ பெருசை ரெண்டே வார்த்தையில் வியாசர் முடிச்சிருக்கிறார் பாருங்க. ரெண்டு அத்தன் ரெண்டு தடவை சொல்லுவாங்களா? எதுக்கு? கூறியது குரல் இருக்க ஒரு குற்றம் வந்துடும் இல்லையா? அனுவாதம்னு பேர் அது. இந்த இடத்துல உபனிஷத்து அத்தக அப்படின்னு. வீரசக்திகிர், அதை பற்றி சொல்ல போகிறேன். இந்த ரஜோகுணத்துக்கு மீதிய ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய கிரியாசக்தியை பற்றி சொல்லுகிறேன். இது வரைக்கும் இச்சாசக்தி தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ கிரியாசக்தியை சொல்கிறேன். சத்துவத்தில் இருக்கக்கூடிய ஞான சக்தி நம்ம ஏற்கனவே முடிச்சோம். ஞானம், இச்சை, இப்போ கிரியா வந்திருக்கிறோம். அதுக்கு வீரசக்தின்னு பேர் வச்சிருக்கிறார். அதனால் ஒரு வீரலக்ஷ்மி, அவளுக்கு பேர் வீரலக்ஷ்மி. அவள் எப்படி இருப்பா? ஒரு அழகான வர்ணனை. சதுர்புஜா, 4 கரங்கள், அபய வரத, ஒரு கையில் அபயமும் ஒரு கையில் வரதமும். வரதம்னா இந்த எடுத்துக்க, இது கையில் வச்சிருப்பா. கையிலேருந்து நவதானியங்களோ இந்த காயின்ஸ்லாம் கொட்டும். அவளே 9 லட்சுமியாக இருக்கிறா. அவள் நவநிதின்னு சொன்னோம் இல்லையா? நவநிதி, சந்தானலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி. இந்த இடத்துல எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு காட்சியை கொடுக்குறாரு. சதுர்புஜ, இது மாதிரி எங்கேயாவது நீங்கள் கேலண்டரே அங்கே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிங்க. இந்த உபநிஷத்தின் அடிப்படையில் தான் அந்த அந்த உருவத்தை அவங்க செய்திருப்பாங்க. இருக்குங்களா? தனித்தனியாக இருக்குது. ஆமாம், இது ஒரே இடத்துல இருக்குது. பத்ம தரா, தரித்தல்னா கையில் வச்சிருக்கிறது. இந்த கையில் வரதகரம், ஒரு கையில் அபயகரம். இப்படியும் இப்படிங்க. இன்னும் 2 கை இருக்குதுல்ல, அது ரெண்டுத்துலேயும் தாமரை பூவை வச்சிருக்கிறா. பத்ம தரா. கிரீடாபரண யுதா, யுதானா இன்க்ளூடட், அது அதுடன் கூடி. கிரீடாபரணம், தலையில் நல்ல கிரீடம் இருக்குது. எதுக்கு தலைக்கு கிரீடம் வைக்கிறாங்கன்னு கேட்டோம்னா, தலையில் தான் நிறைய விஷயங்கள். கைக்கு எதுக்கு வளையல் போடுறாங்கன்னா, கை நிறைய அந்த வேலையை செய்து கொடுக்குது. காலுக்கு எதுக்கு கொலுசு போடுறோன்னா, அந்த வழி நடக்குது. எல்லாமே. காதுக்கு எதுக்கு கம்மல் கொடுக்குறான்னா, ஸ்ருதி உள்ளே போகணும், சப்தத்தால் துளைக்கப்படணும். வள்ளுவர் சொல்கிறார், சப்தத்தால் துளைக்காத காது காதாங்கிறார். சப்தங்கிறது வந்து சப்த பிரமாணம். சப்த பிரமாணம் போகாத காதெல்லாம் காதே கிடையாதுங்கிறார். கிரீடாபரணம், அதனால் தலைக்கு வந்து கிரீடத்தை கொடுக்குறாங்க. அந்த கிரீடத்தில் வந்து 1000 தாமரைகள் இருக்கிற மாதிரி நவரத்தில் வச்சுருப்பாங்க. அது சகசிராரத்தை அது குறிப்பிடுது. அப்புறம் நீண்ட ஜடா பின்னல் இருக்கும் அம்பாளுக்கு. அது குண்டலினி சக்தி, அந்த சுஷுப்னா நாடியை காட்டும். அவளை சர்வ தேவைகி, எல்லா தேவர்களும் 31 முக்கோடி தேவர்களும் பரிவிருதா சூழ்ந்து இருக்கிறாங்களாம். எல்லாரும் ஏதாவது கண் நிமிச்சம்னா அந்த தேவன் ஓடி வந்துடுவான். அம்மா அப்படின்னு, இந்த வேலை அப்படின்னு சொல்லி குறிப்பு, முகத்தில் குறிப்பை பார்த்தோம்னா அந்தந்த தேவதைக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் 31 முக்கோடி தேவர்கள்கிட்ட நீங்கள் எதுவும் கெஞ்ச வேண்டியதில்லை. அம்பாளை காலை பிடிச்சிட்டா போதும். அவள் மனசு அப்படி நினச்சா போதும், உடனடியாக அவங்க குறிப்பறிஞ்சிடுவாங்க. வாயு தேவன் ஓடிடுவான், அக்னி தேவன் போயிடுவான். எங்கே அவசரமாக போகிறீங்க அப்படின்னா, அம்மா வேலை விட்டுருக்குறாங்க, அந்த பக்தன் அது கொடுத்தாகணும் அப்படி. அப்படி சூழ்ந்திருக்கிற பரிவிருதா. கல்பத்தரு மூலே, கல்பத்தருங்கிற ஒரு மரத்தின் கீழே, வேர்னா மூலேன்னா வேர் பகுதியில், சதுர்பிகி கஜை, 4 யானைகள் சூழப்பட்டிருக்குதான். நம்ம 2 யானையை தான் நம்முடைய கஜலட்சுமி இதில் பார்க்குறோம். 4 யானைகள். அது என்ன 4 யானைகள்னா, 4 திக்குகள், திக்கஜங்கள் அப்படின்னு பேர். அஷ்டதிக்கஜம் கூட சொல்லுவாங்க. 8 திக்கு இருந்தால் அஷ்டதிக்கு. அந்த திசைகளுக்கு கஜம்னு பேர், யானைன்னு. யானைன்னா அது வந்து திசைக்கு அவ்வளோ பலம் இருக்குதுங்கிறாங்க. திசை தேவதைக்கு பலம் இருக்குது, திக் தேவதா. அப்புறம் ஒரு கையில் ரத்ன கடை,
கடைனா கலசம். அமிர்த கட ஈஸ்வரர் அப்படின்னு ஒரு இருக்கு. அவர் கையில் அமிர்த கடம் வச்சு, கடம்னா கலசம். ஒரு நண்பர் வந்து அவர் பேர் அமிர்த கடேசன். அவர் தமிழ் பிரியர். உங்கள் பேர் வந்து நல்லா இருக்கு சார், இந்த மாதிரி பேர் நான் கேட்டதில்லை. அவர் ப்ரொஃபஸர், ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர், என்கிட்ட அடிக்கடி நிறைய பேசுவார். அவர் சில எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செய்தார், அதுக்கு வேண்டியான ஒரு ஆலோசனையெல்லாம் நான் கொடுத்துருந்தேன். அப்போ உங்கள் பேருக்கு நல்ல பேர் சார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமாண்ணே? அமிர்தத்தை கடைஞ்சார் இல்லையா அந்த ஈஸ்வரன், அந்த அர்த்தம் இல்லை சார். அமிர்த கையில் வச்சு குடத்தில் வச்சுருக்கவர்னு. இல்லை சார், கடைஞ்சதுன்னு. இல்லை சார், கடைங்கிறது வந்து சமஸ்கிருதத்தில் தமிழ் சார் இது. ரொம்ப நேரம் எங்கள் பாரத நியூஸில் தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சது. அவர் பேர்லேயே பிரச்சனை. சரி, அங்கே இஷ்டம் போல் இருந்துட்டு போட்டாங்க. அமிர்தத்தை கடைந்தவரே வச்சுக்கோங்க. அவங்க தமிழ் அர்த்தத்தை தான் கொடுக்க விரும்புகிறாங்க. இந்த இடத்துல அவள் கலசத்தில் அமிர்த கடத்தை வச்சிருக்கிறாள். ரத்தன கடைகி அமிர்த ஜலை. எது இதெல்லாம் அவ கையில் வச்சில்ல, இந்த யானைகள். சதுர்பி கஜை ரத்ன கடை அமிர்த ஜலை. அந்த மாதிரி தான் 4 கையும் கொடுத்துட்டோம்ல, 2 தாமரை வரதகரம். இந்த யானைகள் எல்லாம் இந்த அமிர்தத்தை கொட்டுதான். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அமிர்தம்னு இங்கே சொல்கிறது வந்து பொருள், திரவியம். நமக்கு அது திரவியம், அழியாத திரவியம். எந்த பொருளாவது அழியுதா? மேட்டர் cannot be destroyed, neither be created. அதனால் அது அமிர்தம்னு அந்த இடத்துல பேர். அதை ஏன் யானைங்க கொடுக்கணும்? யானைகள் திசை, இடமும் பொருளும். அவளால் கட்டுப்பாடு இருக்குது. 4 திசைகளும் பொருளும் இல்லைன்னா இந்த பிரபஞ்சமே இல்லை. அந்த பிரபஞ்சத்தை ரட்சிக்கிறவ. அதுக்கு வந்து திக்கு கஜங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யானைகள் ஏன் திசையாக வச்சிருக்கிறாங்க? அவ்வளோ சக்தி இருக்குது. இடம்னு ஒன்று இல்லைன்னா ஒரு பொருளுக்கு பரிணாமமே இருக்காதே, இங்கே எங்கேயும் போக முடியாது. பரிணாமம் சிருஷ்டியும் உண்டாகணும்னா முதல்ல ஆகாயம்லாம் சிருஷ்டி ஆகணும். முதல்ல இடத்த உண்டாகின பிறகு தானே, முதல்ல தட்டு வச்ச பிறகு தான் தோசை போட முடியும். தோசையை ஊற்றிட்ட பிறகு அப்புறம் நம்ம எடுத்து போடுறதுக்கு முதல்ல அம்மாலாம் தட்டை எல்லாம் ரெடியாக வச்சுக்குவாங்க எடுத்து போடுறதுக்கு. இடம் முதல்ல வேணும். இந்த இடங்களாகவும் பொருளாகவும் சூழப்பட்ட அவருடைய அவை சேவை செய்தான். இன்னொரு பாட்டில் சொல்லுவாங்க, கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன்றென விளங்கும் பெம்மானே. ஒரு பாட்டு, பிரபோ கணபதே. அதில் கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய. இந்த யானைகளாக இருக்கிறது வந்து பணி செய்வதற்கு அவங்க தான் பலசாலிங்க, அறிவுள்ளவர்களும் கூட. அங்கே 33 கோடி தேவர்களும் இயற்கையும் பிரகிருத்தியுமே அந்த மாதிரிடைய ஒரு சங்கல்பத்துக்கு காத்திருக்குதான். அதை இங்கே வந்து அமிர்தம் என்று சொல்லக்கூடிய வஸ்து திரவியங்களாகவும் இடமாகவும் அங்கே கற்பனை பண்ணிக்கணும். அமிர்த ஜலகி அபிஷேமானா, அவளை அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா சர்வீஸ் பண்ணிட்டுருது. அவளால் நிரப்பப்படுது. அப்போ அந்த லக்ஷ்மி, அந்த வீரிய லக்ஷ்மி எல்லாவற்றிலும் பொருளிலும் இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறாள். இந்த இடமும் இதுவும் பொருளும் அவளுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்குது. அவள் யாருன்னா, அவர் நிமித்த காரணி. ஈஸ்வரன் வந்து நிமித்த காரணம் இல்லையா, அறிவாக இருக்கிறாள். அவளை பிரம்மாதிபிகி வந்தியமானா. பிரம்மம் போன்ற சத்தியலோகத்தில் இருக்கவங்களும், மிற்ற தேவர்களெல்லாம் வந்து கீழே இருக்க லோகத்தில் இருக்கிறவங்க, சத்தியலோகத்தில் இருக்கிறவங்களும் கூட அம்பாளுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன பரமேஸ்வரர் இல்லையா? அனிபாதி அஷ்ட ஐஸ்வர்ய யதா பிருகு முதலான அனிமாதி என்று சொல்லக்கூடிய அஷ்ட ஐஸ்வர்யங்கள், அஷ்டமா சித்திகள்னு கூட சொல்கிறோம். அனிமா மகிமான். இப்போ இந்த சத்தியலோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தான் அஷ்டமா சித்திகள் உண்டு. இங்கே பூமியில் இருக்கவங்களுக்கு சித்தர்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஏதாவது 1 தான் 2 3 இருக்கும் அவங்களால. 1 2 தான் அவங்க சொல்ல, 8 அவங்க வச்சுருக்கவங்க இங்கே இருக்க முடியாது, அங்கே தான் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மலோகத்தில் இருக்கவங்களுக்கு அனிமாதி 8 ஐஸ்வர்யங்களும் உண்டு. அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. அது வேறு ஒரு இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன்.
இப்படி இந்த சத்தியலோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அம்மா அங்கே போயிருந்தாங்க. அம்மா நீ இதை கற்றுக்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சிபாரிசு பண்ணி அவங்க அந்த அதில் இருக்கிறாங்க, அஷ்டமா சித்திக்கு போயிட்டுருக்குறாங்க. சர்வ பிரம்மாதிபிகி வந்தியமான அனிமாதி அஷ்ட ஐஸ்வர்ய யுதா, யுதானா பெற்றவர்களாக கொண்டவர்களாக, பிருகு புண்ணியாதிபிகி அர்ச்சியமானா, அவர்களெல்லாம் அர்ச்சனை செய்துட்டு இருக்கிறாங்களாம். மற்றவங்களாம் வேலை செய்து காத்திருக்கிறாங்க. தேவர்களெல்லாம் இவங்க அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, துதி பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ இல்லையா அப்படியா, அப்படிப்பட்டவன்னு எல்லாம் துதி பாடிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தேவி திவ்ய சிம்மாசனி, ஒரு சிம்மாசனத்திலே பத்மாசன ரூடா, பத்மாசனம் போட்டவளாக, கால் தொங்க போடலை, ஒரு கால் தொங்க போட்டு ஒரு கால் கீழே இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது, பத்மாசனமாக இருக்கணும். அதுக்கு தான் அந்த காட்சி எங்கேயாவது இருக்குதான்னு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்லி வரைய சொல்லணும். சகல காரண காரியகரி, அவ தான் சகல காரண காரியகரி. வீரலக்ஷ்மி இது விஜ்ஞாயதே, இவ தான் வீரலக்ஷ்மி என்று சொல்லக்கூடிய இந்த கிரியாசக்தி ரூபமானவள் இருக்கிறாள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று இந்த உபநிஷத்து நிறைவு செய்து. இப்போ நம்ம அறிய வேண்டியது காரண காரியகரி. அதை தான் இந்த உபநிஷத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மையக்கருத்து. அது தாத்பரியம். அது உபசம்ஹாரமாக கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு. எப்பவுமே உபக்கிரம உபசம்ஹாரம் தான் நமக்கு லிங்கம்னு சொல்கிறோம், தாத்பரிய லிங்கங்கள். ஒரு உபநிஷத்தினுடைய தாத்பரியம் என்னன்னு கண்டுபிடிக்க இந்த 6 லிங்கங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். இது வந்து உபசம்ஹாரமாக இருக்கிறதுனாலே இது தான் மையக்கருத்து அப்படின்னு சுவாமி எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே பேசப்பட்டது வந்து கிரியாசக்தியும் மற்ற சக்திகளை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். இந்த சக்திகள் எல்லாம் காரண காரிய உலகத்தில் தான் இருக்கும். பிரம்மமோ காரண காரியத்துக்கு அப்பாற்பட்டது, காரண காரியத்துக்கு அப்பாற்பட்டது. அவர் காரணமும் இல்லை காரியமும் இல்லை. ஒரு இப்போ காரண காரியத்தை நம்ம பார்ப்போம். சங்கரர் இந்த ஜகத்துக்கு காரண ரூபமானது அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு சாத்திய சாதனா ரூபமானது. இந்த ஜீவ வாழ்க்கையெல்லாம் சாதன சாத்தியம், காரண காரியம், இதுக்குள்ளேயே தான் அவங்க சிக்கியிருக்கிறாங்க. ஞானியோ சாதன சாத்தியத்திலிருந்து விடுபட்டவன், காரண காரியத்திலிருந்து விடுபட்டவன். அவன் எதுக்கும் காரணமும் தேடுவதில்லை, எதுக்கு காரியமும் தேடுவதில்லை. காரணமே போச்சுன்னா காரியமேங்கிறது. ஏன்? அஜ்ஞானத்தில் தான் காரண காரியம் வருமா? அவித்யாவில் தான் காரண காரியம் இருக்குது, வித்யாவில் காரண காரியம் இல்லை. அது எப்படி சார் அவித்யா வித்யாங்கிறீங்களா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, வித்யா என்பது அபேத ஞானம். அபேத ஞானம்னா இரண்டற்றது, அத்வைதம். பேத ஞானம்னா நான் உலகங்கிற வேறுபாடு. நான் உலகங்கிற வேறுபாடில் பேத ஞானத்தில் தான், த்விதீயத்தில் தான் காரண காரியங்களுக்கு இடம் உண்டு. அபேத ஞானமாகிய பிரம்ம ஞானமாகிய அகம் பிரம்மாஸ்மி என்றதில் காரண காரியம் இல்லை. ஏன்னா அங்கே ஒன்று தான் இருக்கிறது. காரண காரியம்னா 2 இருந்தாகணும். இது காரணம் இது காரியம் அப்படின்னு சுட்டுக்குவதற்கு 2 இருக்கணும். இல்லை 2 ஒன்று தான் சொன்னாலும் காரண காரியமாக அது மாற வேண்டியிருக்கிறது. அப்போ மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு செய்கிறோம். இப்போ காரண காரிய ஜகத்துக்கு மாறுதலுக்கு உட்பட்டுன்னு சொல்கிறோம். இதுக்கு அப்பாற்பட்டது, மாறாதது. அவிநாசித்தும் வித்தி அப்படிங்கிறார். சர்வமிதம் எல்லாமே இந்த அவிநாசியினால் தான் காக்கப்படுது, தாங்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கூட சொல்கிறார், அவிநாசித்தும் வித்தி ஸ்லோகத்தில் அவிநாசி தூ தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம்.
விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்டித் கருதும் அர்ஹதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதில் அவிநாசி து தத் வித்தி ஏன சர்வமிதம் ததம். அழியாத அந்த பரம்பொருளால் தான் இதம் சர்வம் எல்லாமே தாங்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். தாங்கப்படுதல் அப்படின்னா என்ன, அவிநாசின்னா என்ன, அதைத்தான் இப்போ காரண காரியத்தை நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். அதனால் இந்த ஸ்லோகம் நமக்கு ரொம்ப பயன்பெறுது. அவிநாசி து தத் வித்தி ஏன அவிநாசி து தத் வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்டித் கர்துமர்ஹதி. அதில் பொருள் ஏன சர்வமிதம் ததம். இங்கே இருக்கின்ற அனைத்தும், உன் உடம்பு, உலகம், ஈஸ்வரன், பந்தம், மோட்சம், வேதம் எல்லாமே, அது வேதத்தையும் சேர்த்துக்கணும். வேதம், பந்தம், மோட்சம், குரு, சீடன், சம்சாரி, உலகம் அனைத்தும், அகங்காரம் முதல் பிரகிருதி வரை அனைத்துமே சர்வமிதம் அப்படின்னு சொல்கிறார். ததம் அப்படின்னா தாங்கப்படுகிறது. எதனால்? அவிநாசி து தத்வித்தி, அழியாத ஒன்றினால் தாங்கப்படுகிறது. அவிநாசி அப்படின்னு சொல்கிறார். அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், தாங்கப்படுவதெல்லாம் விநாசியாக தான் இருக்கணும். அடுத்து சொல்கிறாரு, விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய, அழிவதற்கும் உட்படுது. அவ்யயம், வியயம்னாக்கா தீர்ந்து போதல். ஒரு பொருள் எப்பவுமே தீர்ந்துடும். எவ்வளோ நேரம் இருக்கும் ஒரு லிட்டர் பால்? 10 காஃபி போட்டு 20 காஃபி போட்டவொடனே தீர்ந்துடும். காஃபி தீர்ந்துருச்சுன்னு சொல்கிறேன். இப்போ எல்லாமே தீரக்கூடியதாக இருக்குது. அது தீர்ந்து உண்ணோன்னா மாறிடுது. அதனால் விநாசம் வியஜஸ்யாஸ்ய, எந்த ஒன்று அஸ்ய என்றால் எந்த ஒன்று அஸ்ய அதனுடைய விநாசம் வியம். அப்படிப்பட்டது அதுக்கு நீ கஷ்டித் கருதும் அர்ஹதி, அதை குறித்து கவலைப்படுறது அருகதை இல்லடா அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நமக்கு காரிய காரணத்துக்கு தான் வரப்போகிறோம். இங்கே 2 விஷயத்த சொல்கிறார். அவிநாசி, விநாசி. விநாசி, அவிநாசியினால்தான் இந்த விநாசியெல்லாம் தாங்கப்படுகிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ விநாசிங்கிறது என்ன பண்ண போகிறோம்? மாறுவது அப்படின்னு வச்சுக்கோ. அவிநாசியை கட்டாயம் மாறாததுன்னு சொல்கிறோம். மாறுவதும் மாறாததும். மாறுவதை மாறாதது தான் தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஏங்க அப்படி சொல்லலாம்ல? மாறுவது தான் மாறாததை தாங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுங்களேன். அப்படின்னு சொல்லலாம்ல? மாறுகின்ற பொருளெல்லாம் மாறாததை அப்படியே தாங்கிக்கிட்டு போகுது. இந்த சக்கரங்களெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. அந்த பெட்டி மாறாமல் இருக்குது. அந்த நகர்ற சக்கரம் தானே அந்த ரயில் பெட்டியை தூக்கிட்டு போகுது. பாருங்கள், ரயில் பெட்டி மாறாமல் இருக்குது, சக்கரங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. இப்படியும் சொல்லலாமல்ல தர்க்கங்கள். அப்போ அப்படியா? அந்த மாறுற சக்கரத்தையும் மாறாத தண்டவாளம் தாங்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்க சார், அந்த தண்டவாளம் கூட நகர்ந்துட்டு தானே இருக்குது பூமி சுழல்றதுனால. சரி, அந்த பூமி சுழல்ற பூமியை ஏதோ ஒன்று ஆகாயம் தாங்கிக்கிட்டு இருக்குது இல்லை, அது எங்கேயாவது நகருதா? கடைசியில் நகராது தான் போக வேண்டியது. தர்க்கிகள் எப்படி ஒன்றா ஆர்கியூ பண்ணுவாங்க. நாம் எப்போ உஷாராக இருக்கணும். ஏன்னா உண்மை எப்போவும் தப்பாக வரவே போகாது. தற்காலிகமாக நீங்கள் ஏமாறலாம். உங்களுக்கு போதுமான ஒரு அந்த தர்க்க முறையோ நியாய முறையோ உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையை மீது நீங்கள் விசுவாசம் வைக்கணும். அது பேர் ஸ்ரத்தா. என்னைக்காவது உண்மை வெளிப்பட்டோன்னா எங்கிட்ட வெளிப்படலை, குரு கிட்ட போவோம் அப்படின்னு. குரு கட்டாயம் அதை தூக்கி தூசி மாதிரி தட்டிடுவார். மாறுவதும் மாறாததும். மாறுவதை மாறாதது தாங்கி பிடிக்கிறது என்று சொல்லப்படுது. இப்போ மாறுவது எது அப்படின்னு கேட்கணும். மாறுவது பார்த்தா காரண காரியம். ஒன்று மாறுச்சுன்னு சொன்னால் என்ன காரணம்னு கேட்போம். எல்லா மாற்றத்துக்கும் ஒரு காரணம் கேட்போம். காரணம் இல்லாமல் காரியம் இருக்காது. காரியமெல்லாம் மாறியது.
அதுக்கு மாறியதுன்னா ஒன் ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வருது. எதெல்லாம் மாறுதுன்னு பாருங்கள். உங்களுடைய நனவு கனவாகுது, கனவு தூக்கமாகுது, தூக்கம் நனவாகுது, அதில் மூர்ச்சையாகுது. இதெல்லாம் மாறுவது தானே. இப்படி சரீரம் மாறிக்கிட்டே இருக்குது பாருங்க. ஸ்தூல சரீரமும் மாறுது, கௌமாரம், யவ்வனம், ஜரா அப்படின்னு 3 மாறிக்கிட்டே இருக்குது. அது போலவே சூக்ஷ்ம சரீரமும் ஒரு நிலை இல்லாமல் மாறிக்கிட்டு இருக்குது. ஏன் மாறிட்டு இருக்குதுன்னா, இந்த உடம்புல இருக்குது, அப்புறம் இந்த உடம்பு பிடிக்கலன்னா அது கடாசிட்டு இன்னொரு உடம்புல போய் புகுந்துக்குது, அந்த அதையும் தூக்கி வீசிட்டு இன்னொரு உடம்புல போகுது. ஒரு உடம்புலையா இருக்குதா? எத்தனை உடம்புகள் இது எடுத்திருக்கு. இப்போ அதுவும் நிலை இல்லாமல் இந்த பராகாசத்தில் அது பாட்டு சுற்றிட்டு தான் இருக்குது. இது அத்தனையும் மாறுவதனால மாறாதது தான் அதுக்குள்ளே இருக்கணும். மாறுவதற்கு இடம் தருவது மாறக்கூடாது. மாறுவதற்கு இடம் தருவதும் மாறிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு மாற்றத்துக்கு இடம் தருவது தான் மாறாமல் இருந்தால் மாற்றத்தை அது கொடுக்க முடியும். அப்போ மாறாதது இடம் இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போகிறதுக்கு அவகாசம் தரக்கூடிய ஒன்று இருக்கணும். அவகாச பிரதாத்துரு ஆகாஷக அப்படின்னு சங்கரர் சொல்கிறார். எல்லாவற்றிற்கும் எது அவகாசம் தருகிறதோ எல்லாவற்றுக்கும் என்ன? மாறுவதற்கு. உங்களுக்கு இடமே இல்லைன்னு வைங்க, எப்படி மாறுவீங்க? நல்லா புளி மூட்டை மாதிரி இருக்கிறேன் ட்ரெயினில், மாறி உட்காருங்க சார். மாறுறதா? கண்ணு கூட சிமிட்டுறது இடம் இல்லாமல் நான் உட்காந்துட்டு இருக்கேன். இடம் வேணும். இடம் மாறாமல் இருக்கணும். அதுவும் மாறிட்டு இருந்ததுன்னா அப்புறம் அது இடம் கேட்கும். நான் கொஞ்சம் வரணும், கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு கேட்கும். அவிநாசி தூ தத்வித்தி ஏன சர்வமிதம் ததா அப்படின்னு சொல்கிறார். இந்த சர்வமிதம் அத்தனையுமே மாறுவதற்கு காரண காரியங்கள்னு பேர். காரண காரியங்கள் எல்லாம் மித்தியான்னு பேர். எப்பயாவது மித்தியா பற்றி புரியலன்னா உடனடியாக நீங்கள் எங்கே போகணும்? காரண காரியம். காரண காரியம் புரியலன்னா மாறுவதுன்னு பேர். மாறிடுச்சுன்னு சொன்னாவே அது சத்தியம் இல்லை. சத்தியம் எப்படி மாறும்? ரொம்ப சுலபம். சத்தியமித்தியாவை புரிஞ்சுக்கிறது. இன்னும் பானை மண்ணெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அது சத்தியமித்தியா அறிமுகப்படுத்துகிற வரைக்கும் தான். நமக்குள்ள நிதித்தியாசனம் வந்துடுச்சுன்னு சொன்னால் நம்ம எந்நேரமும் பயம் எங்கே? மாற்றத்திலா மாறாததிலா? பயமே மாற்றம் தேடுவது தானே பயம். இந்த சுகம் இல்லை, இன்னொரு சுகம் வேணுங்கிறது தானே உனக்கு பயமாகுது. இந்த சுகம் தீந்துடுது, வியம் அப்படிங்கிறது. வினாசி அழிஞ்சும் போகுது, இன்னொன்றாக மாறுது, இருப்பதும் தேயுது. இது என்ன வாழ்க்கை? இதை காரண காரியம்னு நம்ம இந்த உபநிஷத்தில் பார்க்குறோம். இப்போ நம்ம 3 வார்த்தை பண்ணுறோம். மித்யா, காரண காரியம், அதுக்கப்புறம் விகாரி, மாரணம். விகாரோ நாமதேயம்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் நாம ரூபங்கள். நமக்கு துன்பங்கள்லாம் வரும்பொழுது, நிதித்தியாசனம் பண்ணும் பொழுது நான் யார்? வினாஷியா அவினாஷியா? நிஷ்கிரியாவா அல்லது விக்ரியாவா? மாறுபவனா மாறாதவனா? காரணக்காரிய ரூபமா அதுக்கு அப்பாற்பட்டவனா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். சரி, இதை எப்படி நம்ம விளக்கி கொள்ள போகிறோம்? என்னிடம் எங்கே மாறுவதும் மாறாததும் இருக்குது? நீங்கள் சொல்கிறீங்களே, துன்பம் வந்தால் ஆத்மா மாறாது, மாறுவது அகங்காரம். நம்மிடம் நானுங்கிறதுல இந்த 2 பேர் தான் இப்போ போட்டி போடுறாங்க. மாறுவது நானா, மாறாதது நானா? மாறுவது நானுன்னா அது அகங்காரமாக தான் இருக்க முடியும். அது காரண காரியவாதத்துக்குள்ளே வந்துடும். எல்லாத்தையும் காரண காரியம் தேடுறவன் அகங்காரம் தான் தேடுறான். என் துன்பத்துக்கெல்லாம் காரணம் இதுதான், இவங்க தான், அது தான். ஏங்க அப்படி முட்டியெல்லாம் வீங்கிருதுன்னா, ஒரு கல் தடுக்கி விட்டுடுச்சு. கல்லா இவனை தடுக்கி விட்டுது, அது அங்கேயே இருக்குது. அது அவன் ஏன் கத்துன்னு கத்திட்டு இருக்கிறாங்க? முள்ளு குத்திடுச்சு. என்னங்க இது மொழி? பழி ஓரிடம், பாவம் ஓரிடமா இருக்குது. இங்கிலீஷில் கரெக்டாக சொல்கிறான். ஐ ரேன் இன்டு தான் அப்படிங்கிறான். நான் முள்ளில் குத்திக்கிட்டேன் அப்படிங்கிறான். ஐ ரேன் இன்டு தான். இங்கே தமிழில் பார்த்தோம்னா பழியை எல்லா இடத்துலையும் போடணும். காரணம் இதுதான் காரணம். இந்த அகங்காரம் அப்படி தான் சொல்லும். நான் பாஸ் ஆகியிருப்பேன், நான் ஃபஸ்ட் ரேங்க் தான் வந்திருப்பேன், அன்னைக்கு பாரு எனக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படி ஏதாவது ஒரு காரண காரியத்தில் தான் அவன் இருக்கிறான்.
சம்சாரமே காரண காரியமாக இருக்கு. காரணத்தை எங்கேயாவது போட்டுறது. இந்த அகங்காரம் தான் காரண காரியத்தில் சிக்கி இருக்கிறது. காரணம் தேடாமல் இரு. எப்போ இந்த அகங்காரத்துக்கு காரணம் தேடாமல் போயிடுச்சோ அப்போவே அது முக்தி அடைஞ்சிருச்சு. அதிக நேரம் நம்ம காரணம் தேடி தான் மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம். எனக்கு ஏன் அப்படி நடந்தது, என்ன காரணம்? எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, அது பார்த்தா வயிற்றுச்சலாக இருக்குது மற்றவங்க. எனக்கு ஏன் அப்படின்ட்டு அவன் வெளியே போகிறவனும் அதே தான் கேட்டுட்டு இருக்கிறான். நான் செபனேன்னு வீட்டிலேருந்து ஏன் இங்கே வெளியே வந்திருக்கிறேன், எதுக்கு வந்திருக்கிறேன், நான் ஏன் பிறந்தேன்? எல்லாரும் பார்த்தோம்னா காரண காரியத்தில் தான் சிக்கிருக்கிறாங்க. அதுக்கு தான் அவன் கேட்டான், அந்த நச்சிகேதன், காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டது இதுன்னு கேட்டான். இப்போ லக்ஷ்மியே காரண காரியத்தில் இருக்கிறவ, காரண காரிய ரூபி. அப்போது லக்ஷ்மி தரனை தான் இருக்க முடியும். அவருடைய மார்பு, வலது மார்பில் மச்சமாக இருக்கிறா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸ்ரீவத்சம் அப்படி சொன்னோம்ல. இச்சாசக்தி திரிவிதா பிரளயாவஸ்தாயாம். இந்த இச்சாசக்திங்கிறவள் பிரளயத்தில் விஸ்ரமணார்த்தம், ஓய்வெடுப்பதற்காக. விஸ்ராந்தி என்ன ஓய்வெடுத்தல். விஸ்ரமணார்த்தம் பகவதோ தக்ஷிணபக்ஷ, பகவானுடைய தக்ஷிண பகுதியில், ஸ்தலே அந்த இடத்துல, ஸ்ரீவத்சா கிருதீர், ஸ்ரீவத்சம் என்கின்ற வடிவிலே பூத்வா இருக்கிறாள். விஸ்ராமயதீதி சக யோக சக்தி. அப்படி இருக்கும்போது அவளுக்கு யோக சக்தி என்று பெயர். இது நம்ம விட்டுட்டோமோ? இது நான் சொல்லலை, இது இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கணும். அப்புறம் போக சக்தி வந்திருக்கு. இதில் பார்க்கும்போது பிரளய காலே அப்படின்னு சொல்ல. பிரளய காலம்னா இங்கே எல்லா சூக்ஷ்ம சரீரங்களும், ஸ்தூலம் எல்லாம் சூக்ஷ்மம் ஆயிடுச்சு. பஞ்சீகரணமானதெல்லாம் அப்பஞ்சீகரணம் ஆயிடுச்சு. ஆகாயம் 5 பிரிஞ்சு போச்சு. ஆகாயத்துக்குள்ளே 5 இருக்குல்ல, 50% ஆகாயம், மீதி பேர்னா அவங்கெல்லாம் பேர் தனித்தனியாக பிரிஞ்சிடறாங்க. அப்போ அது சூக்ஷ்மம் ஆயிடுச்சு. இப்போ சூக்ஷ்ம சரீரமும் தன்னுடைய பிரிஞ்சு போயிடுது. அது ஞானிக்கு. ஆனால் அஞ்ஞானிக்கு அது அப்படியே கெட்டியாக இருக்கும். ஸ்தூலமெல்லாம் சூக்ஷ்மமான பிறகு இப்போ இன்ஃபர்மேஷன் ஸ்டைலில் இருக்குது. டிஎன்ஏவில் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்மக்கிட்ட என்ன ஒரு டைனாசோரோட டிஎன்ஏ தான் இருக்குது. அந்த டிஎன்ஏ கொண்டு போய் ஒரு எக்கில் கொண்டு போய் வைக்கிறோம். தவளையினுடைய எக்கில் வைக்கிறார். வச்சுட்டு அந்த தவளை எக்கை ஹேட்ச் ஆகி டைனாசோர் குஞ்சு வருது அப்படின்னு தானே இந்த ஜுராசிக் பார்க்கில். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 10-15 டைனாசாரனுடைய டிஎன்ஏ தான் எடுத்துகிட்டு போகிறார் பாக்கெட்டில். அவர் பண்ணிவிடுவார், சிருஷ்டி பண்ணிவிடுவார். இப்போ அது மாதிரி நம்முடைய டிஎன்ஏலாம் சூக்ஷ்ம சரீரம் தான். நம்ம ஒட்டுமொத்த சரித்திரமும் சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்குது. சித்தம்ங்கிற வடிவில் இருக்குது. அந்த சித்தத்திலேருந்து தான் அவர் ஒவ்வொரு சூக்ஷ்ம சரீரத்தையும் டிசைன் பண்ணணும். இப்போ நம்ம சித்தத்தில் என்ன இருக்குதுன்னு அந்த பரமேஸ்வரன் பார்க்குறாரு. இவனுக்கு வேண்டிய உலகங்கள், தனு கரண உமன போகங்கள், இந்த 4ம் இவனுக்கு சித்தத்தில் தான் இருக்குது. அவன் பாரு, சித்தத்தில் என்ன வாசனைகள் அதிகமாக இருக்குது, எந்த பிறவி கேட்குறான், எந்த பாவ புண்ணியம் எல்லாமே அங்கே தான் ஸ்டாக் இருக்குது. இப்போ நாம் எல்லாம் யார் அப்படின்னா, விதை ரூபத்தில் போனோம்னா காரண சரீரம் சித்தம்தான். சித்தத்தில் ஒடுங்கிடும். அந்த சித்தத்தில் எல்லாமே காரண சரீரம்னு சொல்கிறோம். அனைத்து காரண சரீரங்களும் இப்போ எப்படி இருக்குது, இருள் மயமாக தானே இருக்கும். ஏதாவது பார்க்குமா, பிரகாசம் இருக்குது அதுக்கு. அது சொப்பிரகாசமும் கிடையாது. அது வேலையை பார்க்குறதுக்கும் ஒன்றும் இல்லை. அப்போ கண்ணங்கரையல் இருட்டாக இருக்குது. ஒட்டுமொத்த ஜீவராசிகளும் எல்லாரும், தேவலோகத்தில் இருக்கவங்க, நரகத்தில் இருக்கவங்க, பூமியில் இருக்கக்கூடிய பூச்சி பொட்டு, எங்கெல்லாம் ஜீவராசிகள் இருக்கோம் அத்தனை இப்போது கருப்பு கருப்பு புள்ளிங்களா டாட் மாதிரி. இங்கே இங்கில் பார்த்தீங்கன்னா இதில் கருப்பு இங்கில் எண்ணற்ற பிளாக் டாட்ஸ் இருக்கும். எங்கேருந்து வருதுங்க?
மாணிக்கவாசர் வந்து மறைந்திருந்தா என்பதுமான காரணம் தெரிவித்து நான் எடுத்துக்கிட்டேன் மறைந்திருந்தா என்பதுமானே வல்வினையும் தன்னை மறைந்து மூடிய மாயை இருளில் அன்பார்ந்த அருமையை கட்டி புறந்தோள் போட்டி புகழுக்கு மூடி மலர்ந்தோறும் 9 வாய் குடியில் மலங்க புலனைக்கு வந்து அதெல்லாம் சிருஷ்டியில் வந்துடுது. இந்த வாசனை வந்து அப்படி மறைஞ்சு அப்போ மறைச்சிருக்கு ஒட்டுமொத்த ஜீவனவங்க இப்போ கருப்பு திரட்டாக எங்கே இருக்க முடியும்? பரமாத்மா கிட்ட தான் இருக்க முடியும். அவ்யக்தமாக இருக்கிறாங்க. அதைத்தான் உருவமாக ஒரு பெரிய மச்சமாக அப்படி வத்சலம் வத்ச அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீ வத்ச. அது யோகலக்ஷ்மி அப்படின்னு அங்கே பேர் வச்சுருக்காங்க. யோகத்தில் இருக்கிறாங்க, தியானத்தில் இருக்கிறாங்க. நாம் நைட்டில் தூங்கும்போது தியானத்தில் தானே இருக்கிறோம். எல்லாம் சூப்பர் தியானத்தில் இருக்கோம், நிர்விகல்ப சமாதியில். அது நிர்விகல்பமாக விகல்பம் ஏதும் இல்லாமல், சரீர விகல்பம் இல்லை இல்லையா, காரண ஸ்தூல சூக்ஷ்ம அப்புறம் அனுபவிக்கும் பொருள் அனுபவ பொருட்கள்ன்ற எந்த விகல்பமும் இல்லாத நிர்விகல்பமாக அது அவ்யக்தமாக அப்படிலாம் உருவகப்படுத்தி இந்த புராணங்களெல்லாம் கதை எழுதியிருக்கு. புராண கதைகளெல்லாம் இப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதை சாஸ்திர கண்ணோட்டம் நம்ம பார்க்கணும். வேதத்தினுடைய கண்ணோட்டம், உபனிஷத் கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா நமக்கு அது விளங்கும். சிலது விளங்காமலாம் போகலாம். அதுக்காக நம்ம அதில் அதிக நேரத்தை நம்ம செலவு பண்ண வேண்டாம். காரண காரியம் தான் நமக்கு இப்போது முக்கியமானது. இந்த பிரபஞ்சம் காரண காரிய ரூபமானது, சாதன சாத்திய ரூபமானது. சாதனம் காரணம்னா சாத்தியம் காரியமாயிடுது. சாத்தியமான பிறகு அதே ஒரு காரணமாயிட்டு மறுபடியும் இன்னொரு சாத்தியத்துக்கு போகுது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு சாதனம் மந்த்லி சேவிங்ஸ் போட்டு ஒரு அமௌண்ட்டு சேர்ந்த பிறகு அந்த சாதனத்தை கொண்டு ஒரு சாத்தியம் ஒரு கார் வாங்கிட்டார். கார் வாங்கினோடனே அவர் கார் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடு கட்டியிருந்தார். அதில் போர்ட்டிக்கோவே இல்லை, பார்க்கிங்க்கே இடம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு தெருவில் இருக்கவங்க கார் வாங்கிடுறாங்க. வீடு கட்டும்போது கார் வாங்குற அளவுக்கு பாஸ் இல்லை. இப்போ வீடு கட்டி வந்தோடனே கார் வந்துடுச்சு. எல்லாரும் ரோட்டில் நிற்க வச்சிடுறாங்க. டெல்லியோ மும்பையோ பெங்களூர் இங்கெல்லாம் போனீங்கன்னா சின்ன சின்ன தெருவில் ஓரமெல்லாம் அப்படி காரெல்லாம் நிற்கிறது பார்க்கலாம். பாவம் அவங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு இன்னொரு சாதனம் தேவைப்படுது. இப்போ எதாவது பப்ளிக் பார்க்கிங் கிடச்சிதுன்னா மாதம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோம்னா வண்டியை கொண்டு போய் துணி போட்டு மூடி பத்திரமா வச்சிடலாம். அது ரொம்ப முக்கியம். ஐயோ, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறார். அதை போய் வெயிலெல்லாம் போட முடியாது, வருந்தோம். இந்த உடம்பு சுட்டாலும் பரவாயில்ல, அது வந்து வெயிலில் பறக்கக்கூடாது, ஃபேடாகிடும். இதெல்லாம் எத்தனை சம்சாரங்கள். இந்த ஒரு சாதனம் முடிஞ்ச ஒரு சாத்தியம் வந்துடுச்சுன்னா அது இன்னொன்று சாதனத்துக்கு காரணமாயிடுது. அதனால் பகவான் சங்கரர் சொல்கிறாரு, இந்த சம்சாரங்கிறது சாதன சாத்திய ரூபமாக இருக்கே, சர்வார்த்த சாதகே. எல்லாத்தையும் கொடுக்குற ஒரே பொருள் எது? சர்வ அர்த்த சாதகம். சரண்யே திரியம்பகே. அவன் 3ஐயும் அழிச்சிட்டான். திரியம்பகம், சூழல் சூஷ்ம காரணம், கனவு நனவு உறக்கம், 3ஐயும் தாண்டி இருக்கக்கூடிய திரியம்பகம். அவள் தான் சர்வ அர்த்த சாதகி. நாராயணி நமஸ்துதே அப்படின்னு மங்களமாக ஒவ்வொரு தீபாராதனையும் சொல்கிறோம். ஆனால் அப்போ அதை நம்ம எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்குறோம். சர்வார்த்த சாதகையே கூப்பிட்டாச்சு. சர்வார்த்த சாதகம் எப்போ வருங்க? சர்வான் காணவான் புஜகாதி. எல்லாம் அடைந்தது போலும் எல்லாம் செய்தது போலும் இருக்கின்ற நிலை தானே மோட்சத்தை கொடுன்னு தான் நம்ம ஒவ்வொரு முறை பெல் அடித்து கற்பூரம் காட்டுறோம். இந்த அர்த்தத்தை ஞாபகம் வச்சுங்க. யாராவது அம்மா அதை மாதிரி சொன்னோம்னா, அம்மா மோட்சம் கேட்குற ஞாபகம் வச்சுக்க, அப்போ பயந்துருவாங்க. இந்த மந்திரம் சொன்ன மோட்சம் கிடச்சிடும். மோட்சத்தை யாரும் ரெடியாகவே இல்லை. காரண காரியத்தில் இருப்பது மித்யா, அது பிரகிருதி, அதுதான் மாயா, அதுதான் வீரலக்ஷ்மி, எல்லா லக்ஷ்மியும். இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த உபனிஷத்தை நிறைவு செய்வோம். இதற்கு ஆதாரமான பொருள் தான் பிரம்மம். இப்போ அந்த ஐக்கியத்தை நம்ம கடைசியில் உபசம்ஹாரத்தில் நாம் பார்க்கிறோம். அதுக்கு பகவானுடைய பகவத்கீதையில் அவிநாசினும் தவ்வித்தி சர்வம் இதம் ததக அப்படின்னு பிடிச்சிட்டோம். சரி, ஒரு இடைவெளிக்கு அப்புறம் நம்ம கேள்வி பதில் ஆரம்பிக்கலாம்.